Guys, today's topic is about the ego. Ego. Expel your greatest in an ordered way is also known as ego. So, why is today's topic is ego? Because ego expels you in a way more different than you think. லைக் இப்போ உங்களுக்கு ஒரு ஈகோ இருக்குது ஒரு விஷயத்தை நான் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈகோ வரணும் ஒருத்தர் மேலே இல்லை ஒரு சூழ்நிலை மேலே உங்களுக்கு கோபமோ பொறாமையோ வந்தால் மட்டும்தான் உங்களால் அடுத்ததுக்கு மூவ் ஆன் ஆக முடியும் பிகாஸ் ஆஃப் தட் ego can be expressed in two or three more than a ways of the perspective of the opposite person. ஏன்னா நான் பண்ணுறேன் அதை அடுத்து தப்பாக தெரியலாம் பட் என்னோட இன்டென்ஷனுக்காக நான் பண்ணுறேன் என்னோட கோல்ஸ்க்காக நான் பண்ணுறேன் என்னோட மோட்டிவேஷனுக்காக நான் பண்ணுறேன் என்னோட மோட்டோவாக பண்ணுறேன் தீஸ் ஆர் த கோர் திங்ஸ் that may projected them as a ego. He's an egoistic person. He's a bad person. He does whatever he wants. He's a more selfish person. That's not the idea here. The core is how you use that ego state, because ego is not a state like you want to express. Ego is the state that other persons view in you, as your actions may differ from the past to the future. ஸோ இப்போ உங்களுக்கு ஈகோ வருதுன்னா அதை நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்க ஒரு வெளிப்பாடான காட்டாமல் இல்லாமல் அது உங்களுக்கு நல்ல விஷயம் இருக்குல்ல அதை வந்து கொஞ்சம் க்ரோத் பண்ணுற மாதிரி இருந்தால் ஈகோ இஸ் அ பாசிட்டிவ். அதுவே கொஞ்சம் கம்மி பண்ணுற மாதிரி இருந்தால் ஈகோஸ் நெகட்டிவ். அது அவங்க தான் பெர்சிஸ்டன்ஸ்க்கும் ஆங்கருக்குமான பிரிட்ஜ் வேரி ஆகுது. பெர்சிஸ்டன்ஸ் கன்சிஸ்டன்சி இதுவும் ஈகோவால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஆங்கர் டாலரேட் பண்ண முடியாமல் இருக்கிறது இதுவும் ஈகோவால் பண்ண முடியும். தட்ஸ் வை மெனி low people, அதாவது low to high standard people or comes with ego of from zero to high or zero to hero, and many hero peoples come down because of that ego, because ego should be placed in a more valuable way. ரொம்ப ஹையஸ்டான கோல்ஸ் மேலே வைக்கணும் ஈகோவை. நான் அதை சாதிக்க முடியும், என்னால் முடியும், எனக்கு இருக்க சூழ்நிலை என்னால் இப்படி பண்ண முடியாது. ஈகோ தட்ஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் தட் அன்லெஸ் நீ உண்மையாலுமே தோக்கும்போது. எப்போ தோற்பேன்னா உன்னால் முடியாது அப்படிங்கிறதுனால இல்லை, நீ எப்போ ஒத்துக்கிற உன்னால் முடியாதுன்னு அப்போ தான் நீ தோக்கடிக்கப்படுற யாரால? மற்றவங்களால இல்லை, உன்னால். ஏன்னா மற்றவங்க வரலாம் போகலாம் எல்லாமே பண்ணலாம்,